அனைவருக்கும் வணக்கம். சர்வசக்திக்கும் என் வணக்கம். காரக ஜோதிடம் அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். ஜாதகம் பார்க்க தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வீடியோக்களுக்கு எல்லோரும் சர்ப்ரைஸ் கொடுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் கேட்கலாம். அதனால் ஜாதக பலன் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலே நான் சொல்லப்பட்டு வருவது ஜோதிட ஆய்வு. புதிதாக நான் உருவாக்கப்பட்ட தமிழ் எண்கணித ஜோதிட பிரகாரம் இந்த சாணத்துக்கு இன்ன பலன் என்று சொல்லி கொண்டு வருகின்றேன். அதனால் அதில் நான் ஒரு பெரிய ஜோதிடர். நான் அரியலூர் மாவட்டத்தில் தான் ஜாதகம் பார்த்துட்ருக்கேன். டவுன் ஏரியாவில் தான் பார்த்துட்ருக்கேன். அனைவரும் சர்ப்ரைஸ் கொடுங்க. ஜாதகம் பார்க்க தொடர்பு கொள்ளலாம். லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். வார்த்தை அடிப்படை ஜாதக பலன். இந்த எண்கணிதம் வார்த்தை அடிப்படையிலே நான் உருவாக்கப்பட்டது. அதனால் அதிபதிக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்கணிதம் 1, 8, 9, 8 இதெல்லாம் கூட்டா 26. அதோடைய விதி என்பது 8. அப்போ அதிபதி 8ஆம் இடத்துல சுபக்கிரகங்கள் 8ஆம் அதிபதி நல்ல லாபஸ்தானத்திலும் கேந்திரத்திலேயோ அப்படி அமர்ந்து விட்டால் அவர்களுக்கு அதிபதியான யோகத்தை ஏற்படுத்தும். அவர் கட்சி உருவாக்குறாங்கக்கூடிய அந்த மாதிரி யோகம்லாம் உண்டு. ஆனால் அதிபதியோட விதியின் 8. அடுத்ததாக குபேரனுக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3, 1, 3, 6 அதெல்லாம் கூப்பிட்டாங்க 13. அதோடைய விதி என்பது 4. அப்போ குபேரனுக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடம்னால இங்கிலீஷ் நியமராஜியில் கூட 4ஆம் இடம் தான் ராகு வருது. அதனால் அது தோஷமும் சொல்ல முடியாது. குபேரன் 4ஆம் இடத்துல இருக்கார். அதனால் குபேரி சாணம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம், அதான் 4ஆம் இடம் சுகஸ்தானம். அந்த வீட்டில் தான் குபேரன் இருக்கின்றார். 4ஆம் இடத்துல அவர்களுக்கு பல சோதனைகளை கொடுத்து தான் அந்த 4ஆம் இடத்தை குபேரனாக உருவாக்க முடியும். அதனால் அடுத்து தனவந்தனுக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணிடம் 7, 9, 5, 5, 7, 6 இதெல்லாம் கூட்டாக 39. அதனுடைய விதி என்பது 3. அப்போ தனவந்தனுடைய விதியின் 3. அப்போ 3ஆம் இடங்கிறது பொதுவாக ஒரு விரைசானம் தான். அந்த 3ஆம் இடத்துல சுபக்கிரகங்கள், ஆண்களுக்கு ஆண் கிரகமே இருக்கணும், பெண்களுக்கு பெண் கிரகமே இருந்தால்தான் அவர்கள் தனவந்தனாக ஆக முடியும். ஆனால் ஜோதிடத்து ஆண் பெண்ணு பிரித்து யாருமே பேசுறதில்ல. நான் மட்டும்தான் இதில் இந்த ஜோதிட ஆய்வு பிரகாரம் பிரித்து பேசுகின்றேன். ஆண்களுக்கு என்ன கிரக ஆண்களுடைய வீட்டில் தான் இருக்கணும், பெண்களுக்கு பெண்களுடைய வீட்டில் இருந்தால் தான் அது நல்ல பலனை கொடுக்கும். அதனால் 5ஆம் இடத்துல பாருங்கள், 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் பெண்களுக்கு நல்லாயிருக்கும். அதே 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் ஆண்களுக்கு அது தொந்தரவுகளை ஏற்படுத்தும். அதுபோல் லக்னத்தில் பெண்களுக்கு பெண் கிரகம் இருந்துவிட்டால் நல்லா பாக்கியாதிபதியாக வாழ்வாள். அதே ஆண்களுக்கு ஆண் கிரகம் இருந்தாலும் பாக்கிய ஆவாள். அப்போ பெண்களுக்கு ஆண் கிரகங்கள் இருந்தால் அது வேலை செய்யாது, ரொம்ப வாழ்க்கையில் குளறுபடியாக இருக்கும் என்பதை நான் சுட்டி காட்டுகிறேன். ஆனால் ஜாதக புலங்கிறது ஒரு வார்த்தை அடிப்படையிலே நடந்து கொண்டு வருகிறது. அதனால் என்னுடைய வீடியோக்களுக்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஜாதக பார்க்க தொடர்பு கொள்ளலாம். இதே ஃபேஸ்புக்லேயும் போட்டு வருகின்றேன். அதனால் அனைவரும் எனக்கு வெளிநாட்டுக்கு அந்நிய நாட்டுக்காரங்க எல்லோருமே எனக்கு ஆதரவு தெரிவிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய யூடியூப் வளர வைங்க, உங்களுக்கு ஒரு நன்மையாக இருக்கும். அதனால் என்னுடைய யூடியூப் சேனலுங்கிறது ஒரு ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது. இது அனலிட்டிக்ஸ் சர்ப்ரைஸ்க்காக வேண்டி இது அனலிட்டிக்ஸ் போட்டுள்ளார்கள். அதனால் அனலிட்டிக்ஸ் பண்ணுங்கள். அனலிட்டிக்ஸுங்கிறது தான் சர்ப்ரைஸு. ஆனால் நீங்கள் அந்த அனலிட்டிக்ஸ் டச் பண்ணாக்க எனக்கு சர்ப்ரைஸ் கிடைக்கும். அது அனலிட்டிக்ஸுங்கிறது தான் சர்ப்ரைஸு. அதான் ஆய்வு சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது கணக்கு. அது அனலிட்டிக்ஸுங்கிறது சர்ப்ரைஸ் சம்மந்தப்பட்டது. அதனால் இது என்னமே ஒன்றும் வள்ளி அப்படிலாம் நினைக்க வேண்டாம். அனலிட்டிக்ஸை டச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு முன்னேற்ற வழியில் நான் ஜாதக பலம் சொல்லி கொண்டு வருகின்றேன். அதனால் 3ஆம் இடத்தில் ஒரு பெண்களுக்கு பெண் கிரகம் இருந்தால் தான் அவள் பாக்கியாதிபதியாக இருப்பாள். பெண்களுடைய ஜாதகத்தில் ஆண் கிரகம் 3ஆம் இடத்தில் இருந்தால் அது ரொம்ப வெறியாதிபதியாகவே வெறியசானமாக இருக்கும். அதனால் ஜாதக பலம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையில் தான் சொல்லப்பட்டு வருகிறது. அதைத்தான் என்னுடைய தமிழ் ஜோதிடமாக நான் உருவாக்கப்பட்ட தமிழ் ஜோதிடமாக நான் புதிதாக சொல்லி கொண்டு வருகின்றேன். அதனால் நலன், அடுத்ததாக நலனுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிக்கையில் 8, 7, 6 இல்லாமல் கூட்டா 21. அதோடைய விதி என்பது 3. அப்போ நலன் என்ற வார்த்தைக்கு விதியின் 3. நலன் என்பதால் அந்த கதையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்க முடியதில்லை. நலன் என்ற ஒரு வார்த்தைக்கு விதியின் 3. அப்போ சக்கரவர்த்திக்கு 8 எழுத்து. அந்த 8 எழுத்துக்குரிய எண்களிடம்
3 1 1 3 5 9 4 8 எல்லாம் கூட்டாக 34. அதோடைய விதி என்பது 7. சக்கரவர்த்தி அப்போ வந்து ஒருத்தர் வந்து சக்கரவர்த்தியாக இருக்கணும் அப்படின்னாக்கா 7ஆம் இடம் சுக்கிரன் இருந்தால் சக்கரவர்த்தி ஆகிட முடியாது. அந்த 7ஆம் இடத்துல வந்து அந்த சக்கரவர்த்திக்கு ஆண் கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கணும். ஆண் கிரகங்கள் சம்மந்தப்பட்டு அவர் நல்ல ஆட்சி உச்சமாக இருந்து விட்டால் அந்த சக்கரவர்த்தியோடைய விதியின் 7ம் நல்ல பலனை கொடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் சக்கரவர்த்தி என்ற ஒரு வார்த்தைக்கு அதே வந்து பெண்களுக்கு இருந்துவிட்டால் அந்த சக்கரவர்த்தி யோகத்தை வந்து கெடுக்கும், பலகீனப்படுத்தும்னு சொல்கிறான். அதனால் வந்து ஜாதக பலன் என்பது பெண்களுக்கு விதமான பலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது, ஆண்களுக்கு ஒரு விதமாக பலன்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை நான் தான் பிரித்து வீடியோக்கள் மூலமாக புதுமையாக சொல்லி கொண்டு வருகின்றேன். யாருமே அப்படி ஒன்றும் பெண்களுக்கு இந்த வீட்டில் கிரகம் இருந்தால் ஆண்களுக்கு இந்த வீட்டில் கிரகம் இருந்தால் இப்படின்னு யாரும் சொன்னதில்லை. அதனால் வந்து இது ஆயுள் சம்மந்தப்பட்டது. அனலிட்டிக்ஸு இது வந்து சர்ப்ரைஸ் கொடுங்க, ஜாதகம் பார்க்க தொடர்பு கொள்ளலாம். வெளிநாட்டுக்காரவங்க உள்நாட்டுக்காரவங்க பார்க்குறவங்க அத்தனை பேருமே என்னை பார்த்து வீடியோக்கள் வந்தால் உடனுக்குள்ளே பார்த்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க தொடர்பு கொள்ளலாம். எந்த நாட்டுக்காரவங்களாக இருந்தாலும் ஜாதகம் பார்க்க தொடர்பு கொள்ளலாம். நம்ம தமிழ்நாட்டுக்காரவங்க இந்திய நாட்டுக்காரவங்க வெளிநாட்டு இருந்தாலும் என்னை தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்க்கலாம், நன்றாக பார்த்து சொல்வேன். சரிங்களா? அதனால் வந்து ஜாதகத்தில் ஹரிச்சந்திரனுக்கு வந்து 3 4 5 6 7 8 எழுத்து. அந்த 8 எழுத்துக்குரிய எண்களிடம் 1 4 9 3 5 8 3 6 எல்லாம் கூட்டாக 39. அதோடைய விதி என்பது 3. அப்போ ஹரிச்சந்திரனை பாருங்கள். ஹரிச்சந்திரனுக்கு வந்து 3ஆம் இடத்துலேருந்து நல்ல ஆட்சி விஷம் அந்த ஆண் கிரகமே இருந்து உள்ளது. அதனால தான் ஹரிச்சந்திரன் வந்து 3ஆம் இடத்தில் வந்து 3ஆவது விதி என்ன இருக்கலாம், அவர் வந்து நாட்டை ஆண்டிருக்காரு. பாதி காலம் வந்து நாட்டு அரசனாக இருந்திருக்கிறாரு. பிறகு வந்து பாதியிலே வீதியிலே பறையினான் என்று சொல்லும், பாதியிலே பறையினானது என்று சொல்லும், வீதியிலே பறையினான் என்று சொல்வதும், நீதியிலே பறையினான் என்று சொல்வதும் அந்த ஹரிச்சந்திரன் 3ஆம் இடம்தான் ஆண்களுக்கு வந்து நல்ல 3ஆம் இடத்துல வந்து 3ஆம் ஆதிபதி ஹரிச்சந்திரனுக்கு நல்ல லாபசந்தை எங்கேயோ போய் இருந்திருக்கு. அது அத்தோடு வந்து மறைவு கிரகம் இருந்திருப்பதால் தான் அவர் வந்து மயானத்துக்கு கூட்டு மயான தேவனாக இருந்துள்ளார். அதனால் வந்து ஹரிச்சந்திரனுடைய விதியில் 3. இந்திரனுக்கு வந்து 4 எழுத்து 5 எழுத்து. இந்திரனுக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்களிடம் 2 5 8 3 6 எல்லாம் கூட்ட 24. அதோடைய விதி என்பது 6. அப்போ இந்திரனுக்கு வந்து 6 விதியின் 6. அப்போ இந்திரனுக்கு வந்து 5 எழுத்துக்குரிய எண்களிடம் 2 5 8 3 6 எல்லாம் கூட்ட 24. அதோடைய விதி என்பது 6. அப்போ இந்திரன் பாருங்கள், இந்திரன் கூட மறைந்து நின்று தாக்கக்கூடிய சக்தி உடையவர் தான் இந்திரன். அதுதான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு நடந்துகிட்டு இருக்கு. இந்திரனுடைய விதியின் 6. அப்போ இந்திரனுக்கு வந்து வரியஸ்தானமாக இருந்தால் தான் அவர் எதையுமே சாதிக்கப்பட்டார். வரியஸ்தானத்தில் வந்து கிரகம் இருக்குது, அவர்களுக்கு வந்து 6ஆவது விதி என்ன இருக்குது, விதியின் 6ஆக இருக்குது அப்படின்லாம் நம்ம லேசாக சொல்ல முடியும். வாழ்க்கையில் வந்து நல்லா உணரக்கூடிய சக்தியை அந்த 6ஆம் இடத்து பலன் இருந்தாலும் அந்த 6ஆவது விதியின் உள்ளவர்களால் தான் முடியும். அதான் இன்றைக்கி தமிழ்நாட்டு நடந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து விதியின் 6. அதனால் வந்து அதான் இன்றைக்கி வந்து தமிழக முதலமைச்சருக்கு வந்து விதியின் 6ஆக இருப்பதால் அவருக்கு வந்து மேலும் மேலும் நல்லா வளர்ச்சி அடையக்கூடிய பாதைகளை உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது இந்திரனுடைய யோகம் தமிழக வெற்றி கழகத்துக்கு உண்டு. ஆனால் இந்திரன் 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்கள் 2 5 8 3 6 எல்லாம் கூட்டாக 24. அதோடைய விதி என்பது 6. இது வந்து வரிய எண்ணு தான். இந்த வரிய எண்ணுக்கு வந்து பலன் முற்பகுதியிலே கொடுக்கும், தோற்றுவிட்டால் முதுமையில் தரும், அதான் கணக்கு. அதனால் இந்தியனுடைய விதியின் 6. அதிபர் என்ற வார்த்தைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்களிடம் 1 8 9 9 இதெல்லாம் கூட்டாக 27. அதோடைய விதி என்பது 9. 9ஆம் இடத்துல வந்து நல்ல சுபக்கிரகங்கள், அதாவது ஆண்களாக இருந்தால் 9ஆம் இடத்து சுபக்கிரகங்கள் இருக்கணும். அப்போ வந்து ஆண் கிரகமாக இருந்தால் தான் அவர் வந்து எதையுமே ஆள முடியும், நிலைத்திருக்கு. அப்போ 9ஆம் இடத்துல வந்து பெண் கிரகம் இருந்துவிட்டால் அவர்கள் வந்து துரோகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதனால் வந்து 9ஆம் இடங்கிறது திரிகோண ஸ்தானம். திரிகோணாதிபதி வீட்டு வந்து பெண்களுக்கு பெண் கிரகமாக இருக்கணும், ஆண்களுக்கு ஆண் கிரகம் இருந்தால் தான் அவருக்கு வந்து எதையுமே வெல்ல முடியும். அதனால் வந்து எல்லாத்துக்கும் 9ஆம் இடத்துல இருக்குது, 9ஆம் இடத்துல இருக்குது நல்ல யோகத்தை அப்படிங்கிறதால இல்லை. பெண்களுக்கு 9ஆம் இடத்து ஆண் கிரகம் இருந்தால் அது அந்தளவுக்கு திருப்திப்படாது, ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தும். அதுபோல் ஆண்களுக்கு 9ஆம் இடத்து பெண் கிரகம் இருந்தால் அவர்களுக்கு வாழ்க்கையில் தோல்வி அடையும். ஆனால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே எனக்கு அதுக்கு மேலே ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. எல்லாமே ஜோதிடர்கள்னால்
விரிவுபடுத்தி எதுவும் பேச கிடையாது. அந்த பழைய சூளையில் வைத்து தான் பேசப்பட்டு வருகிறார்கள். ஆனால் ஜாதக பலன் என்பது ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலே நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால் பார்ப்பவர்கள் அனைவருமே என்னுடைய வீடியோக்களை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இதற்கு சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்க தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.